ஒரு அடிமைத்தனம் வருது, ஒரு சிறையிருப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னு ஒண்ணு நம்ம என்ன பண்ணிடுறோம், அட போப்பா இவ்வளோ தூரம் அந்த கடவுளை வணங்கி இவ்வளோ வணங்கினதுக்கு அப்புறம் அந்நிய கையில என்ன கொடுத்து விட்டாரே அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. சில டைம்ல அவர் தான் சிறைப்பட்டு போக விடுறார். யார் நல்லவர்கள், யார் கர்த்தருக்கானவர்கள் என்று தெரிந்து கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் சில நேரங்களில் சிறையிருப்பை கொண்டு வருகிறார். God sees you. உன் பாவங்களை பார்த்தார், ஆமா உண்மைதான். உங்களை கண்டார், உண்மைதான். ஆனா அவர் உங்க மேல கண்ணை வச்சு உங்களை பார்ப்பதற்கான காரணம் நீ என்ன தப்பு பண்ணு எழுதுவதற்காக அல்ல, தப்பிலிருந்து தாண்டி அடுத்து நீ செல்லும்படியாய், கர்த்தருக்குள்ள மறுபடியும் வரும்படியாய், அடுத்தது நீ என்ன செய்ய போகிற என்ற எதிர்காலத்தை குறித்து தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். God sees you. கர்த்தர் உங்களை காண்கிறவர். அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது. வாசிங்க எரேமியா 24:6. ஹல்லேலூயா. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நாளில் அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஹல்லேலூயா. இங்கு ஜனங்களை கர்த்தர் அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுகிறார். அங்கே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பது அவர்களுடைய நியாய தீர்ப்பு அல்ல, ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரியோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த மாதிரியோ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்த மாதிரி கிடையாது. அந்த அடிமைத்தனம், அந்த சிறையிருப்பு அவர்களுக்கான ப்ரிப்பரேஷன் டைம். அவங்க ஆயத்தப்படுகிற காரியம், அவர்களே மாற்றிக்கொள்ளுகிற காரியம் எதற்காக போட்டார் என்றால் ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அங்க போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து, வாசிங்க அந்த வசனம், 5வது வசனம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போக விட்ட. ஹல்லேலூயா. சிறைப்பட்டு அவர்தான் விட்டார். எல்லாராலையும் உங்களை சிறைப்பிடிக்க முடியாது. உங்களுக்கு விரோதிகள் எழும்பலாம், சத்துருக்கள் எழும்பலாம், உங்களுக்கு எதிராக செயல்படலாம். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் இவங்க தான் நம்ம எதிரி போல, அவங்கள நம்ம எப்படியாச்சும் மேற்கொண்டு போனோம். உங்களுக்கு தெரியாது, உங்க பக்கத்துல சைட்ல லெஃப்ட்ல உங்களை சுற்றிலும் பிசாசின் எதிரான கண்கள் நோக்கி கொண்டே தான் இருக்கும். நீங்க நினைக்கிறவங்களாம் உங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்க நினைக்காத நிறைய பேருக்குள்ள பிசாசு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாவே ஒருத்தர்கிட்ட உங்களை அடிமையா கொடுத்துட மாட்டார். சம்டைம்ஸ் he allows. அவர் சிறைப்பட்டு போக விட்ட, அவர் தான் சிறைப்பட்டு போக விடுறாரு. ஏன்னா அவர்களுடைய தண்டிப்பாகவோ அவர்களுடைய நியாய தீர்ப்பாகவோ அல்ல, அது அதற்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கிடையாது. அவர் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார், மறு வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். அவர்களே ஆயத்த பண்ணிக்கொள்ளும்படியால் அவர் சிறைப்பட்டு போக விட்ட யூதரை, ஹல்லேலூயா, அவர் சிறைப்பட்டு போக யாரை விட்டாரு? யூதர்களை. அந்த யூதர்களை பார்த்து எரேமியா சொல்றான், அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுகிறார். நல்ல அத்திப்பழங்கள் ஒரு கூடையிலையும், நல்லா இல்லாத அத்திப்பழங்கள் இன்னொரு கூடையிலையும். 5வது வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக. ஹல்லேலூயா. கெட்ட அத்திப்பழங்கள் ஒரு கூடையிலையும், நல்ல அத்திப்பழங்கள் இன்னொரு கூடையிலையும். நல்ல அத்திப்பழங்களை அவர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர் யாரை பார்த்து முத்திரை போடுகிறாரோ, யாரை அங்கீகரிக்கிறாருன்னா நல்ல அத்திப்பழங்களை. அந்த அடிமைத்தன தேசத்துல கர்த்தர் யாரை சிறைப்பட விட்டாரோ, நீங்களாம் போங்க, நீங்க சிறைப்பட்டு போங்கன்னு சொல்லி யாரை விட்டாரோ, அங்க 2 விதமான ஜனங்கள் உருவாறாங்க. ஒரு ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலையும் அங்க பிரச்சனையிலையும் கர்த்தரை நான் விடாமல் பற்றி கொண்டிருப்பேன், கர்த்தரை மாத்திரம் தான் நான் சேவிப்பேன், அவர் தான் எனக்கு எல்லாமே. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர் என் தேவனா இருக்கிறார்னு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் நல்ல கூடையில் இருக்கிற அத்திப்பழங்களாய், கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்து ஐயோ அவர் என்னை கைவிட்டார், அடிமைத்தனத்தில் விட்டுட்டார் என்று கல்தேய தேசத்துல அந்த தேசத்தில் இருக்கிற பாகால்களையும் மற்ற தெய்வங்களையும் வணங்கினவர்களை கெட்ட அத்திப்பழங்களாய் தேவனாகிய கர்த்தர் அப்படியே விட்டு விட்டார். எந்த பழங்கள் நல்ல அத்திப்பழங்களாய் மாறினதோ அந்த பழங்களை சொல்றார் கர்த்தர், நான் இவர்களை அங்கீகரிப்பேன்.
என்னுடைய தேசத்திற்கு மறுபடியும் போகும்படியாய், மறுபடியும் கூட்டிச் செல்லும்படியாய், மறுபடியும் என்னுடைய உடன்படிக்கை நிலைநிறுத்தி இவர்களை அந்த தேசத்தில் நாட்டும்படியாய் நான் இவர்களை அங்கீகரிப்பேன். உங்களுக்கு ஒரு அடிமைத்தனம் வருது, ஒரு சிறையிருப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னு ஒண்ணு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அட போப்பா, இவ்வளோ தூரம் அந்த கடவுளை வணங்கி என்னத்தை பண்றது, இவ்வளோ வணங்கினதுக்கு அப்புறம் அந்நிய கையில என்ன ஒப்பு கொடுத்து விட்டாரே அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. சில டைம்ல அவர் தான் சிறைப்பட்டு போக விடுறார். எதற்கு? நான் நல்ல அத்திப்பழங்களையும் கெட்ட அத்திப்பழங்களையும் பிரிப்பதற்காக. யார் நல்லவர்கள், யார் கர்த்தருக்கானவர்கள் என்று தெரிந்து கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் சில நேரங்களில் சிறையிருப்பை கொண்டு வருகிறார். இப்போ வாசிங்க 6வது வசனம். இப்போ நான் சொன்னது, முன்னாடி சொன்ன வார்த்தைகள், வசனங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அறிமுகத்திற்காக சொல்லப்பட்டது. இன்னைக்கான மெசேஜுக்கான வார்த்தையே எரேமியாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம். முதல் பகுதி வாசிங்க. அவர்களுக்கு நன்மையுண்டாக, எவர்களுக்கு? நல்ல அத்திப்பழங்களா எண்ணப்பட்ட அந்த யூதர்களுக்கு, சிறையிருப்பிலும் அடிமைதனத்திலும் மாட்டி தவித்தாலும் தேவனாகிய கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிற நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பான அந்த யூதரை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேலே வைத்து, I will keep my eyes on them. என்னுடைய கண்கள் நல்ல அத்திப்பழங்களை நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. அவர் உங்களை காண்கிறவர். இப்போ அடிமை தினத்துல போயிட்டோமே, தீர்க்கதரிசி உரைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொல்றான், அழகா சொல்றான், 2 அத்திப்பழங்கள், ஒன்னு நல்ல பழம், ஒன்னு கெட்ட பழம். ரொம்ப அடிமைத்தனம், சிறையிருப்பு அப்படின்னு புலம்பி புலம்பி அந்த தேசத்தில் இருக்கிற பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போன ஜனம் ஒன்று, அந்த தேசத்தில் அடிமைப்பட்டு போயும் தேவனை விடாமல் இருக்கிற ஜனம் ஒன்று. நம்ம எப்படி இருக்க போகிறோம்? நல்ல பழங்களாவா இல்ல கெட்ட பழங்களாவா? அல்லேலூயா. நீங்க சிறையிருப்புல தேவனை நினைத்துக் கொண்டு தேவனுடைய ஜனமாய் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேலே வைத்து, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மேலே வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்கவும் மாட்டேன். That is our Lord. நம் தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட விட்டாலும், நம்மை அடிமை தினத்தில் விட்டாலும், நம்மை சில நேரங்களிலே தவற விட்டு பார்த்தாலும், நம் தேவனாகிய கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிற தேவன். அவர் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டையோ நியாய தீர்ப்பையும் கொடுக்கல, பிரிப்பரேஷன் டைமை கொடுக்கிறாரு. அந்த தேசத்துல குடியிருக்க வேண்டிய தகுதியை கர்த்தர் அடிமை தினத்தில் இருக்கும்போது அவர்கள் உருவாக்குறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல, முதலாவது அவர் ஏன் உங்க மேல கண்ணை வைக்கணும்? அவர் ஏன் உங்க மேல கண்ணை வைக்கணும்னா, அவர் உங்களுடைய பாஸ்ட பார்க்கிறதுக்காக கண்ணை வைக்கல, உங்க ப்ரோக்ரஸை பார்க்கிறதுக்காக கண்ணை வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கடந்த காலங்களை பார்த்து உங்களை அப்படியே அங்கேயே அடிமையத்தில் வைப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் கண்ணை வைக்கவில்லை. அடுத்து வருகிற ஃபியூச்சர், அடுத்து வருகிற எதிர்காலத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து எதிர்காலத்துக்குள்ள உங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் கண்ணை உங்க மேல வைக்கிறார். நிறைய நேரத்தில் ஐயோ ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ பார்த்துட்டாரே நான் பண்ண பாவத்தை. God sees you. உன் பாவங்களை பார்த்தார், ஆமா உண்மைதான். உங்களை கண்டார், உண்மைதான். ஆனா அவர் உங்க மேல கண்ணை வச்சு உங்களை பார்ப்பதற்கான காரணம், நீ என்ன தப்பு பண்ணு எழுதுவதற்காக அல்ல, தப்பிலிருந்து தாண்டி அடுத்து நீ செல்லும்படியாய், கர்த்தருக்குள்ள மறுபடியும் வரும்படியாய், அடுத்தது நீ என்ன செய்ய போகிறாய் என்ற எதிர்காலத்தை குறித்து தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். God sees you. கர்த்தர் உங்களை காண்கிறவர். அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது. எதுக்கு வச்சு? நன்மை உண்டாக, உங்களுக்கு நன்மை உண்டாக தேவனுடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் அடிமை தினத்துல போயிட்டேன், ஒரு நன்மையும் எனக்கு வரவே மாட்டது, ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் இப்படின்னு காலங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காரியங்கள் அப்படியே அந்தகாரப்பட்டு உங்களை அப்படியே நெருக்கி கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், இந்த நெருக்கத்தின் காலத்துல, இந்த காரிருள் காலத்துல எனக்காக நின்ற அழகான அத்திப்பழமே, என் கண்கள் உன் மேல வச்சுட்டேன், நன்மை உண்டாகும்படி நான் உனக்கு செய்வேன். அவர் கண்ணு உங்களோட அவருடைய கண்ணு உங்க மேல அமர்ந்துருச்சுன்னா, வாசிங்க சகரியா 2:8. சகரியா 2:8. ஹல்லேலூயா. உங்களை சுடுகிறவன்
அவர் கண் மணியை தொடுகிறான். அவருடைய கண்கள் உங்க மேல வந்துருச்சுன்னா, அவருடைய கண்கள் உங்க மேல வந்ததுக்கு அப்புறம் யாராவது உங்களை தொட்டா அவரை தொட்ட மாதிரி, அவரை தொட்ட மாதிரி இல்லை, அவர் கண்ணையே தொட்ட மாதிரி. அதனால தான் அவர் சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உங்களை சாதாரண அப்படி தட்டினா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. திடீர்னு கண்ணில் வந்துட்டு குத்திட்டா என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? உடனே ஒரு கிக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கண்மணி அவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் எதையுமே கம்பேர் பண்ணல பாருங்க, கண்மணியை கம்பேர் பண்றாரு. உன்னை யாராவது தொட்டால் என் கண்மணியை தொட்ட மாதிரி. எப்போனா நல்ல அத்திப்பழங்களாய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கும். அப்போ உங்களை யாரு தொட்டாலும் அவர் கண்மணியை தொட்ட மாதிரி. அல்லேலூயா. வாசிங்க உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்க மேல எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வருஷ தொடக்கம் முதல் வருஷம் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் உங்க மேல அப்படியே இருக்கிறது. நிறைய நேரத்தில் ஜெபிச்சிருக்க மாட்டோம், ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம், போவோம் வருவோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். டேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஸ்வங்கின்னு ஒரு கார் போயிருக்கும், சறுக்குன்னு ஒரு பஸ் போயிருக்கும், கீழே போயிருப்போம். நல்ல வேலை எப்படி இது தப்பிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருப்போம். அல்லேலூயா. திடீர்னு யாரோ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் நின்றுந்தீங்கன்னா ஏதாவது ஆயிருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம தப்பிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அப்போ தெரியணும் நம்ம நல்ல அத்திப்பழமாக இருக்கிறோம் போல, கர்த்தருடைய கண்மலைய மேலே இருக்குது போல. அதனால் அவர் எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்னை தப்புவித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. அவருடைய கண்கள் நம் மேலவே இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறதுனால உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்றார். எதுக்கு அவர் கண்ணை வச்சுக்கிறார்னா, நன்மை உண்டாகும்படி. இவ்வளவு நாள் சிறையிருப்புல இருந்திருப்ப, இவ்வளவு நாள் கஷ்டத்துல இருந்திருப்ப, இவ்வளவு நாள் பாரத்துல இருந்திருப்ப, இதையெல்லாம் மாற்றி நன்மை உண்டாகும்படிக்கு என் கண்ணை உன் மேல நான் வைக்கிறேன். வாசிங்க சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை. அல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்க மேல ஏன் எப்போதும் இருக்கணும்? ஏன் அந்த கண்கள் உங்களை பாதுகாக்குதுன்னா, முதலாவது உங்களை யாராவது தொட வந்தா அவர் கண்மணியை தொடுற மாதிரி அவரே அதை இருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன படிச்சோம்? அவர் வருஷம் தொடக்கம் முதல் வருஷம் முடிவு வரை அவருடைய கண்கள் உங்களை பாதுகாக்கும்படியாய் சுற்றி கொண்டே இருக்கிறது. மூன்றாவது, அவருக்கு பயப்படுகிறவர் மேல அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஆத்துமாக்களை. அல்லேலூயா. உங்களுடைய பலத்தையோ, உங்களுடைய அதிகாரத்தையோ, உங்களுடைய பொருளையோ, உங்களுடைய என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் வச்சு நான் பார்த்துக்கிறேன்றது இல்லை. என்கிட்ட எது இருந்தாலும் கர்த்தரோட கிருபை எனக்குள்ள இருக்கணும், அவர் கிருபையால தான் நடக்கணும்னு நினைச்சு யாரெல்லாம் அவர் கிருபைக்காக காத்திருக்கிறீங்களோ, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் என்னென்ன நம்ம எல்லாம் நிறைய பார்க்குறது என்னன்னா, கர்த்தருடைய கரம் என்ன பண்ணும், கர்த்தருடைய கால்கள் என்ன பண்ணும், கர்த்தருடைய சமூகம் என்ன பண்ணும், பிரசனம் என்ன பண்ணும். ஆனால் கர்த்தருடைய கண் என்ன பண்ணும் நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறது இல்லை. கர்த்தர் நம்ம மேல கண்ணை வச்சுட்டார்னா, கர்த்தர் நமக்கு கண்ணை வைத்து விட்டால் என்னென்னலாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அவருடைய கண், அந்த கண்மணி உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன பார்த்தோம்? வருஷம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லா நாளும் 24/7 எல்லா மாதங்களும் தேவனுடைய கண்கள் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும். மூன்றாவது, தமது கிருபைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய கண் என்ன செய்யுமா? மரணத்தில் விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வருது, அதுல இருந்து தப்பிச்சிங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. அது தேவனுடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டதுனால தான். பஞ்ச காலத்துல நீங்க தப்பித்து, அப்பா எப்படிதான் இந்த பஞ்சத்துல இருந்து நான் தப்பிச்சேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் எதனாலேயும் கிடையாது. நீங்க கிருபைக்கு காத்துறதுனால, தேவனுடைய கண்கள் உங்களுக்கு நேராய் திரும்பினதுனால தான். அவருடைய கண்கள் எங்குமே உலாவி கொண்டே இருக்கிறது. அப்படி உலாவி கொண்டிருக்கிற கண்கள் உங்க மேல பட்டா மரணத்திலிருந்து விடுவிப்பார், பஞ்சத்திலிருந்து விடுதலை உண்டாகும். தமது கிருபைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அப்போ நல்ல அத்திப்பழங்களா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிற அளவுக்கு கர்த்தருடைய கண் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, வருஷந்தோறும் அவருடைய கண் நம்மை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். மூணாவது, யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ, அல்லேலூயா,
தமது கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் நல்ல அத்திப்பழங்களாக்கி அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறார், பஞ்ச காலத்திலிருந்து விடுவிக்கிறார். அவர்கள் கூடவே இருந்து அவருடைய கண் அவர்கள் மேல நோக்கமா இருக்கிறது. கண் இவ்வளவு காரியங்களை செய்யும். ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் தான் சொல்றேன், இன்னும் நிறைய இருக்குது. அவர் உண்மையில் கண்ணை வைத்து, அல்லேலூயா. வேற எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? அந்த வசனம் எப்படி சொல்லுது? அவர் உண்மையில் கண்ணை வைத்து, அவர் கண் உங்க மேல வைக்கணும். அல்லேலூயா. யார் யாரோ கண்ணு வைக்கிறாங்க பாஸ்டர். இந்த உலகத்துல சொல்லுவாங்களே, கல்லடியை கூட தாங்கிக்கலாம், கண்ணடியை தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்கள், அந்த கண்ணால வருகிற பொறாமைகள் ஏகப்பட்டது இருக்கும். எல்லாமே, எல்லா பாவமும் ஆரம்பிக்கிற இடம் கண்ணுதான். அந்த கண்ணுல உலகத்தை வைக்காம கர்த்தருடைய கண்ணை நீ வச்சனா நீ எந்த பாவத்திலையும் விழவே மாட்ட. உன்னுடைய செயல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, உன்னுடைய சிந்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உன்னுடைய முதல் பாவம் ஆரம்பிப்பது கண்ணால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணாலே, கண்ணாலே, அல்லேலூயா. எல்லாம் கண்ணாலே. கண்ணுதான் எல்லாத்தையும் கலங்கடிக்கும். எல்லாவற்றையும் கலங்கடிப்பது எது? கண். கண்ணால தான் எல்லாமே நடக்குது. கண்ணை சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா அது சுத்தமா இருக்கும். கண்ணுல கர்த்தர் இருந்தாருன்னா கண்ணு கலங்கப்படாது. யார் உங்களை தொட்டாலும் கண்மணியை தொடுற மாதிரி அவர் உங்களை பாதுகாத்துப்பாரு. கண்ணுல இருந்து கர்த்தரை தூக்கி போட்டீங்கன்னா, எனக்கு ஆலோசனை இல்லை, திட்டங்கள் இல்லை, தெளிவு இல்லை, பிரச்சனை இல்லை, அவர் சொல்றாரு, உன் கண் மேல என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சத்தியத்தின் பாதையில சங்கீதத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல அருமையான, ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் கண்ணை பத்தி. யாருக்குன்னா தாவீது தான், அவருக்கு தான் கண்ணுனாலே மேல உலாத்தினவர் அவர் தானே. அல்லேலூயா. சோ கண் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் கேட்வே, அதாவது எல்லா பாவங்களுக்கும் கதவுகள் நம்முடைய கண்கள் தான். கண்ணை மூடிட்டு நடந்தனா எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. கண்ணு சுத்தமானதாக இருக்கும், எந்த பாவமோ உள்ள போவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கண்களை, அல்லேலூயா, கண்களை என்ன பண்றாரு? உங்க கண்கள்ல கர்த்தர் இருக்கணும்னு சொல்றேன். அல்லேலூயா. யாரையோ ஒருத்தரை நீ கண்ணில் வச்சனா கர்த்தர் சத்தியமா தெரியவே மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றது சத்தியமா அந்த சத்தியம் இல்ல, இந்த சத்தியத்திலிருந்து கர்த்தர் தெரிய மாட்டார். அல்லேலூயா. உங்க கண்ணில் கர்த்தர் இருக்கணும். தயவு செய்து யாராவது இருந்தா கலிங்கத்தை போடு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, காலம் கடைசி காலம். ரெட் ஹைஃபர் என்கிற சிவப்பு கிடாரியை பலி கொடுத்து விட்டார்கள். அதாவது பலி கொடுத்து விட்டார்கள்னா ட்ரையல் பார்த்துருக்காங்க. இன்னும் ப்ராப்பரான பலியே வரல, ஒரு ட்ரையல். சிவப்பு கிடாரியே அழிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் நினைச்சார்னா எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, பிசாசு அழிச்சிட்டான், பலி கொடுத்தா தானே ஆலயம் கட்ட முடியும், ஆலயம் கட்ட முடிஞ்சா தானே அந்தி கிறிஸ்து வருவான், அந்தி கிறிஸ்து வந்தா தானே எங்க மேல நியாய தீர்ப்பு வரும்னு பிசாசு ஜாலியா இருப்பான். ஆண்டவர் ஒரு இனத்தையே மறுபடியும் உருவாக்கி, சிவப்பு கிடாரி என்கிற சிவப்பு கிடாரியில ஒரு வெள்ளை முடி கூட இருக்கக்கூடாது. எல்லாமே அதுதான் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக பலியிடுவார்கள். அதை பலியிட்டு ட்ரையல் பார்த்துட்டாங்க. சிவப்பு கிடாரியை எப்படி எரிச்சாங்க, எப்படி அதை பலியிட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டு நீ உன் கண்ணில் கர்த்தரை வச்சனா அவர் கண்ணை வைத்து ஆலோசனை நடத்துவார். ஸோ அங்கங்கே தேவையில்லாத கண்ணை வைக்காதீங்க. கண்ணே உங்களுக்கு பிரச்சனைக்குள்ள கொண்டு போவோமோ. The eyes are gateway of all the sins. எல்லா பாவங்களுக்கும் கண்ணே காரணமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கண்ணை ரொம்ப பத்திரமா, அவர் உங்க மேல கண்ணை வைத்து நன்மை உண்டாகும்படி அவர் உங்க மேல கண்ணை வைக்க. வாசிங்க தொடர்ந்து 24:6. முதலாவது, கர்த்தர் உங்க மேல நல்ல அத்திப்பழங்களுக்கு, சிறையிருப்புல கர்த்தருக்காக காத்திருந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கண்ணை வைக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா அவர்களை திரும்பவும் வர பண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, he will bring back to you the same place. நீங்க எந்த இடத்தை விட்டு போனீர்களோ, நீங்க எந்த இடத்தை விரும்பினீர்களோ, எந்த இடத்தில் கர்த்தர் உங்களை நாட்டினாரோ அந்த இடத்திற்கு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பிசாசு, சத்துருக்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்களுக்கு எதிரானவர்கள், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களை தள்ளல நினைச்சவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களை அடிமை தினத்துக்குள்ள கொண்டு போகும்படியாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுக்கு என்று ஒரு ஸ்தானம் இருக்கும்.
கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு அந்த ஸ்தானத்தை பிடுங்கி அந்த இடத்துல இருந்து உங்களை கொண்டு போய் வேற ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு ஸ்தானம். இப்போ விசுவாசிகளா நீங்க இருக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் கம்ப்யூட்டர் பார்க்கற, ஒருத்தர் கேமரா பார்க்கற, ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறாரு, ஒருத்தர் பேட் வாசிக்கிறாரு. இப்போ இவர் இந்த இடத்துல கீபோர்டு வாசிக்கிறாரு, கர்த்தருக்குள்ளே இருக்கிறாரு. திடீர்னு இவர் கண்ணு வேற இடத்துல போயிருது, வேற ஏதோ பண்றாரு. இப்போ இந்த சண்டே ஒரு சர்ச்சில் கீபோர்டு வாசிக்காம வேற எங்கன்னா போய் டண்ட கட்ட தலைவால் வாசினாருன்னா அதுக்கு ஸ்தானமா இருக்குமா? இல்ல இன்னைக்கு மட்டும் வரமாட்டேன் வேற எங்கன்னா போறேன்னு சொல்லி எப்போது ஒரு ஸ்தானமா இருக்குமா? இல்ல அந்த கேமரா யாரோ ஒருத்தர் அவங்க ஸ்தானத்தை விட்டு, ஹல்லேலூயா, நான் ஒரு ஷார்ட்ஸையும் ஒரு கட் பண்ணி போட்டு அப்படி வந்தா ஸ்தானமா இருக்குமா? என் ஸ்தானம் முக்கியம். கர்த்தர் எந்த ஸ்தானத்தை விட்டு நீ போனாயோ, எந்த இடத்தை விட்டு நீ போனாய், கர்த்தர் உங்களுக்காக குறித்த ஸ்தானம் ஒன்று உண்டு. எந்த ஸ்தானத்தை விட்டு போனாயோ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், அந்த ஸ்தானத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், அந்த இடத்திற்கு உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். ஆதியில நீ நல்லா வொர்ஷிப் பண்ணிருப்ப, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்ல தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி கர்த்தர் உன்னை ஷார்ப் ஆக்கியிருப்பாரு, கர்த்தர் ஆவியில நிறைத்திருப்பாரு. இன்னைக்கு உன் பாத்திரத்துல அபிஷேகமே இல்ல, உன்னுடைய பாத்திரத்துல பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்ல, பாடுகிற தாளந்துகள் இல்ல, கர்த்தர் கொடுத்த எல்லா வரங்களையும் அப்படியே நம்ம விட்டுவிட்டோம். ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் வர பண்ணுவேன், திரும்பவும் ஜெபிக்கிற மகளாய் மாறுவாய், திரும்பவும் தீர்க்க தரிசனங்கள் உரைப்பாய், திரும்பவும் அதே இடத்திற்கு அதே தேசத்திற்கு உனக்கு கொடுத்த வரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துகிற மகளாய் நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். I will restore you. கர்த்தர் விரும்புகிற அத்திப்பழமாய் நீங்க இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் விரும்புகிற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் விரும்புகிற இடமாய் ஒரு ஜனமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், அவர் முதல்ல உங்க மேல கண்ணை வைக்கணும். இரண்டாவது கண்ணை வச்சுட்டார்னா எங்க விட்டாரோ அங்கிருந்து மறுபடியும் திரும்ப வர பண்ணுவார். நான் போயிடுச்சு, நான் முன்ன மாதிரி இல்ல, நான் அப்படி போயிட்டேன், நான் இப்படி போயிட்டேன், நிறைய நம்ம காரணம் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றது காரணமே வேண்டாம். I will bring back. அவர் நினைச்சால் திரும்ப வர வைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைச்சார்னா நான் திரும்ப வந்துருவேன். எந்த இடத்தை நான் விட்டனோ, எந்த இடத்தை நான் கோட்டை விட்டனோ, எந்த இடத்தை நான் அப்படியே போயிருச்சு நினைச்சனோ, அதே இடத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் திரும்ப வர பண்ணுவார். ஏசாயா 35:10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நீங்கள் திரும்ப வரும் பொழுது நித்திய மகிழ்ச்சியோடு வருவீங்க. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என்றால் எட்டர்னல் ஜாய், அதாவது எடுக்கப்படாத சந்தோஷம், யாராலையும் பிடுங்கப்படாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் உங்க தலைமையிலே வைப்பார். சீயோனை விட்டு போனவர்கள், அடிமை தினத்தில் கொண்டு செல்லப்பட்டவர்கள், சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, திரும்பவும் நான் வர பண்ணுவேன், என் கண்களை அவர்கள் மேலே வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பவும் வர பண்ணி. அந்த தேசத்தை பாவம் யூதயாவும் இஸ்ரேலும் ஒவ்வொருத்தரும் வராங்க, சிறையிருப்புகளை கொண்டு போறாங்க, திருப்பி மாட்டிக்கிறாங்க, திருப்பி அடிமைதனம், திருப்பி போறாங்க, திருப்பி வராங்க. ஒவ்வொரு ஜனமும் வந்து மேற்கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் அவங்க மேல கண்ணை வச்சு அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்க தேசத்துக்கு திரும்ப 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 வர பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தடவை போகும்போதும் நல்லவர்களும் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமானவர்களும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமான நல்ல பழங்களை, அத்தி பழங்களுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட யூதர்களை தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் மேலே என் கண்ணை வைத்து நான் அவர்களை திரும்பவும் வர பண்ணி. திரும்ப வருகிற அனுபவம் என்னன்னா ரெஸ்டோரேஷன் டைம். ஹல்லேலூயா. மறுசீரமைப்பு, மறு காரியம், அதாவது நம்மளே நம்ம திரும்பிக் கொள்வது, திருத்திக் கொள்வது. ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா அவ்வளவுதான், நான் விட்டு போயிட்டேன், அவ்வளவுதான், அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்னுடைய அந்த ஜீவியம் எனக்கு இப்ப எனக்கு இல்லை, நான் போயிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, நீ எந்த இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, உன் ஸ்தானத்தை விட்டு நீ விலகி காணப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்ற நான் திரும்பவும் உன்னை கட்டுவேன். அவர் உங்க மேல கண்ணை வைத்து உங்களை திரும்பவும், எரேமியா 24:6, அவர்களுக்கு நன்மை உண்டாக. வாசிங்க. ஹல்லேலூயா. முதல்ல அவர் உங்க மேல கண்ணை வைக்க, நன்மை உண்டாக வேண்டும் என்றால், குட் திங்ஸ் ஹேவ் டு ஹேப்பன், அப்படி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அவர் முதலாவது உங்க மேல கண்ணை வைக்க வேண்டும். கண்ணால வருகிற காரியங்களாம் நம்ம கீழே பார்த்தோம். இரண்டாவது, அவர் கண்ணை வைத்து திரும்ப வர பண்ணுவார். ஹல்லேலூயா. திரும்ப வர பண்ணுகிற அனுபவம் என்னன்னா, நீங்க எதெல்லாம் விட்டீங்களோ, எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து போயிருச்சோ, எதெல்லாம் நீங்க அவ்வளவுதான் நினைச்சீங்களோ, அதையெல்லாம் கர்த்தர் மறுசீரமைத்து திரும்பவும் உங்களை அதே இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். I have lost lot of money.
நிறைய லட்சியங்களை நான் விட்டுவிட்டேன், என் லட்சியங்களை விட்டுவிட்டேன், என் ஆசைகளை விட்டுவிட்டேன், என்னுடைய தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்தால் இது நடக்கும் என்று விசுவாசித்து காத்திருந்தேன், அதையெல்லாம் நடக்காமல் போய்விட்டது என்று யோசிப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கண்ணை உன் மேலே வைத்து திரும்பவும் தரிசனத்துக்குள்ள நடத்துவேன், திரும்பவும் செபத்துக்குள்ள நடத்துவேன், திரும்பவும் நீ பார்க்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்னால செய்ய முடியும். எதுக்கு அவர் செய்வார் என்றால் மீண்டும் உங்களை கட்டி எழுப்பும்படியாய். God sees you and God restores you. மூணாவது, God builds you. ஹல்லேலூயா. அவர் கண்ணை வைக்கிறார், அப்புறம் திரும்பி வர பண்ணுகிறார். மூன்றாவது, அவர் உங்களை கட்டுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சிறையிருப்பில் இருந்து ஏதோ ஒரு மாதிரி ஷேக்கனா புரோக்கனா அங்க இங்க இடிக்கப்பட்டு அடிமைத்தனத்துல இருக்கும்போது உங்க வீடெல்லாம் மாளிகைகளா இருக்குமா? எல்லாம் குடிசையும் ஒடிஞ்சதும் எப்படிலாம் அசிங்கமா வைக்க முடியுமோ அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதான் சிறையிருப்பு. அவங்க நீங்க பிரகாசமா இருந்தீங்கன்னா அவங்க கண்ணு பொறுக்காது. சிறையிருப்புல இருக்கிறவங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஒடுங்கி போய் தான் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கி போய் நீ காணப்படலாம், உன் வீடு அலங்கோலமாய் காணப்படலாம், உன் வீடு தேவையில்லாத இடத்துல காணப்படலாம், உன் வீடு அப்படியே மங்கி இருள் அடைந்து காணப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, இடிந்த நிலைமையை நான் மீண்டும் எழுப்பி கட்டுவேன். அவர் கட்டுகிறவர், அவர் இடிக்கிறவர் அல்ல. சிறையிருப்புல போன உடனே ஐயோ அவர் எங்களை சிறையிருப்புல விட்டுட்டாரு, அவர் எங்களை அப்படியே விட்டுட்டாரு, அவ்வளவுதான் போல எங்க வாழ்க்கை, அவ்வளவுதான் போல எங்களுடைய காரியம், இனிமேல் என்னை காப்பாற்ற முடியாது, இனிமேல் எங்களை நடத்த முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார், நான் உன் மேல கண்ணை வைக்கிறேன், மறுபடியும் நான் உன்னை திரும்பி வரவும் பண்ணுவேன். திரும்பி வருவது மாத்திரமல்லாம எதெல்லாம் பாடாய் கிடக்கிறதோ அதையெல்லாம் நான் மீண்டும் தூக்கி கட்டுவேன். அவர் கட்டுவிப்பவர். இடிந்து போன உன்னையும் கட்டுவார். அவர் கட்டுகிறவர். கண்ணை வைத்து உன்னை மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு திரும்பி வர செய்து, நான் என் ஸ்தானத்தை விட்டுட்டேன், என்னோட இடத்தை விட்டுட்டேன், என்னோட காரியத்தை விட்டு நீ நினைப்பாயானால் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும், அல்லேலூயா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் உன் ஸ்தானத்திற்கு உன்னை திரும்ப உட்கார செய்வார். நீ விட்ட இடத்தை நீயே பிடிப்பாய். உன் மதில்கள் கட்டப்படும், உன் அரண்கள் கட்டப்படும். இடிக்கப்பட்டு விட்டது பாஸ்டர், என்னுடைய பாதுகாப்பு இடிந்து போய் விட்டது, என்னுடைய பாதுகாப்பே அவர்தான், என் பாதுகாப்பே அவங்க தான், எனக்கு இருந்தவரை அவர்தான், அவரை இடித்து விட்டான் இந்த பிசாசு, என் குடும்பமே அலகழிப்போடு காணப்படுகிறது என்று யோசிப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, நான் மீண்டும் கட்டுவேன். I will build you up. Rebuild பண்ணுவாருங்க. He sees you. He is bringing back. மூணாவது, அவர் உங்களை கட்டுவார், அவர் உங்களை திரும்பி வர பண்ணுவார். அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் இடிக்கிற தேவன் அல்ல, அவர் நடுகிற தேவன். அவர் உங்களை திரும்பி வர பண்ணி, அவர் உங்களை கட்டுவித்து, கட்டுவது மாத்திரமல்லாக அதே இடத்துல உங்களை நாட்டவும் செய்வார். ஹல்லேலூயா. திரும்பவும் பிடுங்காதபடி, திரும்பவும் யாரும் உங்களை அசைக்காதபடி, எந்த இடத்துல நீங்க விலக்கப்பட்டு சிறைப்பட்டு போனீர்களோ அதே இடத்துல மீண்டும் உங்களை பிளான் பண்ணுவார். God plans you. அவர் நாட்டுகிறவர். வாசிங்க அடுத்தது. ஹல்லேலூயா. அவர் பிடுங்குகிறவர் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பிடுங்கவும் மாட்டார், இடிக்கவும் மாட்டார். கர்த்தர் இணைத்ததை ஒருவராலும் இடிக்கவே முடியாது. கர்த்தர் நாட்டினதையும் ஒருவராலும் பிடுங்கவே முடியாது. நம்மையும் நம் சபையார் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணை வைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கண்ணை வைத்து பாதுகாப்பார். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இடிக்கவே அலோவ் பண்ண மாட்டாரு, பிடுங்கவும் அலோவ் பண்ண மாட்டாரு. எல்லாவற்றையும் சேர்த்து எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாய் மாற்றி, ஆண்டவரே நான் இது வரைக்கும் நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இனிமேல் நீ எந்த ஸ்தானத்தில் உட்காரும்படி நான் உன் மேல தரிசனத்தை வைத்தேனோ அதே ஸ்தானத்துக்கு திரும்பவும் அழைத்து வந்து நான் உன்னை உட்கார வைப்பேன். The place where I wanted you to sit, the same place where I will bring you back. அதே இடத்திற்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நம்ம புக் பண்ண சீட்டு ஒன்று இருக்கும், ஆண்டவர் நமக்கு புக் பண்ணி வச்சிருக்கிற சீட்டு ஒன்று இருக்கும். அவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டை வச்சிருப்பாரு. நம்ம லோக்கல் சீட்டை கீழே 5 ரூபாய் சீட்டு இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வச்சிருப்போம். ஹல்லேலூயா. அவர் வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டுக்கு நான் லோக்கல் ட்ரெயினில் ஏறிட்டேன் ஆண்டவரே, அதுதான் என்னோட சீட்டு நீ நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, அந்த டிக்கெட்டை கிழிச்சு, ஹல்லேலூயா, அந்த டிக்கெட்டை கிழிச்சு போடு, நீ எந்த ட்ரெயின்ல ஏறினியோ அதே ட்ரெயின் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்துரு, நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் மறுபடியும் அவர் நினைத்த இடத்துல உட்கார வைக்கிறது. ஹல்லேலூயா.
ஏதோ மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, ஏதோ தப்பா நடந்துச்சுன்னு திருப்பி அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நடந்ததை பத்தி கவலைப்பட வேண்டிய எது இருக்குதோ அதையே. அல்லேலூயா. கொய்யவன் கையில களிமண் இருக்கு, பண்டத்தை வரைறாங்க, அழகா சரியில்லை, கர்த்தருக்கு பிரியமானதா இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தூக்கி போட்டு புது களிமண்ணை வச்சு நீ இன்னொரு பானையை செய்யணும் அவர் சொல்லல. அல்லேலூயா. எது பாழாய் போய் ஷேப்பு இல்லாம வந்துச்சோ அதையே மறுபடியும் வணையும்படி சொல்றாரு. அல்லேலூயா. அவர் மறுபடியும் உன்னை வணைவார், அவர் மறுபடியும் உன்னை திரும்பி வர செய்வார், அவர் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பார், அவர் மறுபடியும் உன்னை நாட்டுவார். நீ தேவனுக்கு மகிமையாய் மாறுவாய். God sees you for the glory. அதான் இன்னைக்கு டாபிக். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காண்கிறவர் எதற்காக என்றால் உன்னை மகிமைப்படுத்தும்படியாய், உன் எதிர்காலம் மகிமையாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை காண்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 24:6 வீட்டில் போய் பொறுமையா அழகா வாசிப்பா. அழகா இருக்கு அந்த வசனங்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாக, எவர்களுக்கு சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு, பயந்து போய் இருக்கிறவர்களுக்கு, தவறு செய்து விட்டோமா என்று நினைக்கிறவர்களுக்கு, யூதயா தேசத்துக்குள்ள இருப்பது எங்களுடைய குற்றமா, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு குற்றமா என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களிலும், இந்த சிறையிருப்பிலும், இந்த இருளான காரியங்களிலும், உன்னுடைய கஷ்டமான நேரங்களிலும், வருமானம் இல்லாத காரியங்களிலும் நீ என்னை நினைத்துக் கொண்டு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட படினால உங்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை உங்கள் மேலே வைத்து அவர்களை, அதாவது யூதர்களை, இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க மேல கண்ணை வச்சு இந்த தேசத்திற்கு மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி வரவும் பண்ணி உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்கவே மாட்டேன். நல்ல மரத்தை கீழே வேறு புடுங்குற மாதிரி கூட சாச்சிருக்கலாம் பிசாசு. திரும்பி வந்து நிப்பீங்க. எவ்வளவு தூரம் தரையில நீங்க போய் தொட்டாலும் திரும்ப வந்து நிற்கும். ஏன்னா நீதியின் சூரியனாகிய கண்கள் நம்மேல உதிக்கிறதுனால நம்முடைய கிளை அசைந்தாலும், நம்முடைய கிளை கீழே படுத்தாலும் மீண்டும் திரும்ப மரமாய் நிறுத்துகிறவரின் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒரு நாளும் பிடுங்கப்படாது. ஏனால் நாட்டினவரின் தேவனாகிய கர்த்தர், அவரால் நாட்டப்பட்ட மரம் ஒரு நாளும் பிடுங்கவே. அல்லேலூயா. நீயே நாட்டி இருந்தாலும், அவரா நாட்டி இருந்தாலும், இப்ப வரைக்கும் நாட்டினவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் அதை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. புதுசாலாம் இதுக்கப்புறம் மாறாது. இது வரைக்கும் என்னவோ அதான். அல்லேலூயா. அதே களிமண், அதே பானை, எது ஷேப் இல்லாம போய் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்குதோ அதையே மறுபடியும் வணையும்படி தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையை மீண்டும் வணைவார். கர்த்தர் நல்ல பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நீ மாறுவாய். நல்ல கையை தட்டி சொல்லு, நான் மாறுவேன். சிறையிருப்பு மாற்றப்படும். வாசிங்க தொடர்ந்து 7வது வசனம். அவர்கள் என் சனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. அவர் கண்ணை வச்சுட்டானா நம்முடைய இருதயம் அவருக்கு நேரா திரும்பிடும். அதுதான் தேவன் உங்ககிட்ட இருந்து விரும்புவது. ஹல்லேலூயா. God sees you. கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பது ஒரு மகிமையான எதிர்காலத்திற்காக. அவர் உங்களை கட்டுவேன் என்று சொல்றாரு. அவர் உங்களை இடிக்கவே மாட்டார். அவர் உங்களை நாட்டுகிறவர். அவர் உங்களை பிடுங்க மாட்டார். ஆண்டவர் என்ன பிடுங்கிட்டாரா? எங்களை இடிச்சிட்டாரு எங்க வாழ்க்கைய. ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை, ஏன் எங்களுக்கு இந்த சோர்வு, ஏன் இந்த பிரச்சனை நீங்க யோசிக்கிறீங்கன்னா அது ஆண்டவரால் ஆனது கிடையாதுங்க, பிசாசால் ஆனது. பிசாசு உங்களை இடிக்க பார்க்கறான், கர்த்தர் உங்களை கட்ட பார்க்கறாரு. பிசாசு உங்களை பிடுங்க பார்க்கறான், கர்த்தர் உங்களை நாட்ட பார்க்கறாருங்க. அருமையான காலை வேளையில எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க சபையாருக்கு நன்மை உண்டாகும்படியா நீங்க உங்க கண்களை எங்க மேல வைக்கும்படியா, எந்த ஸ்தானத்தை இழந்தோமோ அந்த ஸ்தானத்திற்கு மீண்டும் எங்களை திரும்பி வர பண்ணுங்கப்பா. எங்களை கட்டுங்க, எங்களை இடிக்காதீங்க, எங்களை நாட்டுங்க, நீர் எங்களை பிடுங்காதீங்க. முழு இருதயத்தோடு நான் உங்களிடத்துல திரும்பி இஸ்ரவேலிலே நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிக்கை செய்யும்படியா, எங்க எதிர்காலம் நீராய் மாறும்படியாய் கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம்.